அம்மாடி மனு, சொல்லுங்க. கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வர எல்லாருக்கும். சரிங்க அத்தை. தீபன் வா, வந்து ஹெல்ப் பண்ணு. அண்ணி காஃபி தானே அண்ணி, அது கூட வா. வாடா, வான்றல, வா வா. என்னடா செல்வா, தீபன் இன்னும் குழந்தை நினைச்சிட்டு இருக்கே நீ? 4 பேர் பார்த்தா உன் என்னடா நினைப்பாங்க? அத்தை வீட்டில் இருக்கும்போது தீபன் கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது உனக்கு? நான் எப்படி நடந்துக்கிட்டேன்? கையை பிடிச்சு இழுத்த, ஒட்டிட்டு உரசின்னு உட்காந்துருந்த. இதான் தெளிவா சொல்லணுமா? அப்பதான் உனக்கு புரியுமா? எங்க அவங்க தம்பிங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களும் எப்படி இருக்கீங்க? இப்ப வரைக்கும் நல்லா தான் இருந்தோம். என்னம்மா? இல்ல, நீங்க இருக்கும் போது எங்களுக்கு என்ன சித்தி கவலை? நல்லா இருக்கும். சரி சரி. அத்தை வாங்க அத்தை. வாப்பா. சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி வந்துட்டேன். அப்படியா? மனோ சீக்கிரம் சமைச்சிரு, அத்தை சாப்பிட்டோம். சரிங்க. அப்புறம் அத்தை ஒன்று கொஞ்ச நாள் இங்கே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து கவனிச்சுக்கோ. சரிங்க. அத்தை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. சரிங்க அத்தை. ஒரு நாள் போனதுக்கே சண்டை வந்துருச்சு. இதுல கொஞ்ச நாள்னா குடும்பத்தையே பிரிச்சிருவாங்களே. ஆமாம்மா. என்ன சித்தி? செல்வா சொன்னால நான் கொஞ்ச நாள் இங்கே தான் இருப்பேன்னு, அதுக்கு தான் ஆமான்னு சொன்னேன். ஓ சரிங்க சித்தி. நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். நீ சமைச்சு வைக்கிறியா? சரிங்க. சரி. அண்ணி டிஃபன் ரெடியா? முடிஞ்சிருச்சுடா. நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, வந்து சாப்பிடு. இல்ல அண்ணி, நான் சாப்பிட்டே மாத்திக்கிறேன். ஏய் போ, போய் மாத்திட்டு வந்து சாப்பிடு. ப்ளீஸ் அண்ணி, பசிக்குது அண்ணி, சோம்பேறித்தனமா வேற இருக்கு. ஒழுங்கா போய் மாத்திட்டு வந்துரு, இல்லைன்னா டவலை ஊத்துரு. அண்ணி ஐய, என்ன இப்படி இறங்கிட்டீங்க? நீங்க கழட்டினாலும் கழட்டிடுவீங்க. நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன். அது போ, போய் சீக்கிரம் மாத்திட்டு வா. வரேன். டே நில்றா. சொல்லுங்க அத்தை. அறிவில்லை உனக்கு? என்ன அத்தை, நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு மத்தவங்க தான் தெரியாது, உனக்கு கூடவா தெரியல? அத்தை முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க அத்தை. நீ என்ன குழந்தையா? உனக்கு எல்லாம் தெளிவா சொல்லணும்டா. நானு இப்படிதான் டவல் கட்டிட்டு வீட்டை தெரிஞ்சிட்டு இருப்பியா நீ? முதல்ல பேண்ட் ஷர்ட் மாத்து போ. சரிங்க அத்தை. டேய் தீபன், வெளிய மழை வர மாதிரி இருக்கு பாரு, மேல போய் துணி எடுத்துட்டு வாடா. இந்த போறேன் அண்ணி. டேய் எந்திரிடா, சொன்ன உடனே போடா. ஏன் அண்ணி இப்படி பண்றீங்க? எந்திரி, ஒண்ணு விடாம எடுத்துட்டு வா. சரி. அண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு பாத்துக்கோங்க. ஏ மனோ, இங்க கொஞ்சம் வா. சொல்லுங்க சித்தி. என்னம்மா இது? ஆம்பளை பசங்க கிட்ட உனக்கு என்ன சொன்னோன்னு தெரிய வேணா, அதுவும் கொழுந்தனார் கிட்டயே. ஏன் என்னாச்சு? ட்ரெஸ் காய போட்டு எடுத்துட்டு வர சொன்னேன். அவனை ட்ரெஸ் கொண்டு வர சொன்னல? ஆமா. அதுல உன் இன்னர்ஸ் தானே இருக்கு? ஆமா, அடங்கி இருக்கு. அப்போ எப்படிமா அவனை எடுத்து வர சொல்லலாம்? இதுல என்ன சித்தி தப்பா இருக்கு? அவன் ஜெட்டி பனியன் முதல் கொண்டு நான் தான் துவச்சு போடுறேன். ஏன் ட்ரெஸ் எடுத்துட்டு வரதுல என்ன தப்பா போயிட போகுது? தப்புதாம்மா. இந்த விஷயத்துல நீ பண்றது தப்புதான். பொண்ணுங்க நாம பண்றது வேற, ஆனா பசங்கிட்ட இந்த மாதிரி வேலை சொல்லக்கூடாது. இது கூட தெரியாம வீட்டுல என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ. சித்தி, எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன, இனிமேல் இந்த மாதிரி வேலைலாம் அவங்ககிட்ட சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டேன் சித்தி. எவ்வளோ திமிர் பாரு இவளுக்கு. செல்வா வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க? உன்னதான் கேட்குறேன், என்னாச்சு சொல்லு மனோ, என்னாச்சு? எனக்கு புரியலங்க, உங்க அத்தை என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இப்போ என்னாச்சு, ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க?
ஆ அவனை என் ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்லிட்டேனாமா. யாரு? என்ன ட்ரெஸ்ஸு? எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க என் துணியெல்லாம் மொட்டை மாடியில் காய போட்டிருந்தேன். அதில் என் இன்னர்ஸும் இருந்துச்சு. சரி மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தீபனை எடுத்துட்டு வர சொன்னேன். அதுக்கு உங்கள் அத்தை அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. நான் எடுத்துட்டு வந்ததுக்கு வேணா என்ன வேணாலும் திட்டுட்டோம். என்னோட வளர்ப்பை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சும்மா இரு, அவங்க கேட்க போகிறாங்க. கேட்டா கேட்கட்டுங்க. அமைதியா இருன்னு சொல்கிறேன்ல, சும்மா. நான் பேசுறது உங்களுக்கு என் மேலே கோவம் தாங்க வரும். ஏன்னா அவங்க என் குடும்பத்தை தானே பேசுனாங்க. இங்கே பாருங்க, எனக்குன்னு ஒரு தம்பி இருந்திருந்தா அவங்கிட்ட நான் எப்படி பழகிருப்பேனோ அப்படி தான் நான் தீபன்கிட்டையும் பழகினேன். நான் எந்த வித்தியாசத்தையும் பார்க்கல. அதே போல் நீங்கள் என் புருஷன், நீங்கள் என்ன வேணாலும் என்னை பேசுங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் கண்டவங்களாம் என்ன பேசக்கூடாது. உங்களுக்கே எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க யார் சொல்கிறதுக்கு? அப்படின்னு உனக்கு யார் சொன்னா? நீ அவனை அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொன்னது தப்பு மனோ. அது உன் தம்பியாக இருந்தாலும் சரி, தப்பு தான். எல்லாத்துக்கும் வயசு வரம்புன்னு ஒன்று இருக்குது. நீங்களுமாங்க? நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தேன், ஆனால் நீங்களும். என்னடி புரிஞ்சுக்கணும்? நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், நீ அத்தை சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ. எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான். டேய் செல்வா, என்னடா இது? ஃபங்க்ஷனுக்கு இப்படி தான் வருவாளா? என்னத்த, என்னாச்சு? ஏமா மனோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோமே, ஒரு அழகா புடவை கட்டணும் லட்சணமா வரணும்னு தெரியாது உனக்கு? இல்லை சித்தி, வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தான் சுடிதார் போட்டேன். ஏன் நாங்களே புடவை கட்டல? என்ன எரிஞ்சா போயிட்டேன்? ஒரு பொம்பளை புடவை இப்படி பேசுறதுக்கு கூச்சமா இல்லை? போயிட்டு ஒரு நல்ல புடவையா பார்த்து லட்சணமா கட்டிட்டு வா போ. சரி போ, கட்டிட்டு வா. வந்துடுறேன் அத்தை. ஆ இப்போ பாரு, ஒரு பொண்ணா லட்சணமா இருக்கியா? இப்போ உனக்கு சொன்னா கோவந்தாமா வரும். அப்புறம்தான் அதோட விளைவு என்னன்னு தெரியும். அத்தையே உனக்கு சொன்னேன்னு. தீபன் போய் வண்டி எடுப்போ. செல்வா நீயும் போப்பா. அப்புறம் மனோ, போன இடத்துல ரொம்ப அடக்கொடக்கமாக இருக்கணும். தீபன் கிட்ட உரசுறது, இந்த பேசிக்கிறது அப்படி எதுவும் இருக்கக்கூடாது. இந்த பார், நான் சொன்னா கோவப்படாத. எல்லாம் நம்ம நல்லதுக்காக தான் நான் சொல்றேன், சரியா? சரி வா. இவங்க என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க? ச்சே. ஏங்க ம் கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியே சாப்பிட்டுக்கிறீங்களா? அவ்வளோதானே, அது சொல்ல ஏன் இவ்வளோ தயங்குற? நான் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். இல்லைங்க, எனக்கு வேணாம். நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி ஓகே, அப்படி படுத்து ரெஸ்ட் எடு. தேங்க்ஸ்ங்க. மனோ, மனோ வாங்க. இதோ வரேன் சித்தி. சொல்லுங்க சித்தி. அம்மாடி ரொம்ப பசிக்குது. நீ என்ன பண்ணுற? சாப்பாடு வச்சுட்டு பொரியலுக்கு அவரைக்காவும் வெண்டைக்காவும் பண்ணிடு. இது ரெண்டும் தனித்தனியாக பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் ரசம் வச்சிடு. ரசத்தோடு முடிச்சாதான் கொஞ்சம் சாப்பிட்ட திருப்தி வரும். என்னம்மா யோசிக்கிற? சரிங்க சித்தி, பண்ணிடுறேன். சரிம்மா, நீ பண்ணி வச்சிரு. நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டா? ஏங்க இதோ கல்யாண போட்டோலாம் சென்ட் பண்ணிருக்காங்க. ஏய் சூப்பர், பாரு. ஏங்க இதுல பாருங்க, தீபன் செம ஸ்மார்ட்டா இருக்கான். இந்த ஹேர் ஸ்டைல் அவனுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. அவனுக்கு பிரச்சனை இல்லை, நல்ல பொண்ணா வந்துடும். ஒருவேளை இப்படி இருக்கிறதுனால தான் அவளுக்கு என்ன பிடிக்கலையோ?
நானும் அவனை மாரி ஹேர் கட் பண்ணிட்டு டீசெண்டாக இருந்தேன்.